ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலைச்சேரியில் தாங்க. மலைச்சேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆச்சரியம் வந்து வந்துருச்சுங்க. என்னடா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? ஒரு நைட்டு தானே வந்து விஜய் கூட வந்து இருந்தாங்க, அதுக்குள்ளேயே வந்து ப்ரெக்னெண்ட்டா அப்படின்ற ஒரு இது வந்து நமக்கு வந்து தோணுது. ஆனால் அன்றைக்கி வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து பண்ணலையே, நம்ம செல்மிஷன் கூட வந்து விஜய் கூட வந்து எதுவும் வந்து காட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்து கேட்க தோணுது. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலையும் எதுக்காக வந்து மல்லி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருக்கா, டேப்லெட் எல்லாம் வந்து எடுத்துக்கிறா அப்படின்னா வந்து இவ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தானடா அர்த்தம். அதுக்கு வந்து யாரா காரணம் அப்படின்னாலாம் வந்து நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் வந்து சேர்த்து நம்ம விஜய்க்கு வந்து போட்டு வந்து தள்ள போகிறாங்க. மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு வந்து துரத்திட்டாங்க அப்படின்றதாங்க வந்து விஷயமே. மல்லியை வந்து வீட்டை விட்டு துரத்திட்டாங்களா, மல்லியில் வந்து வெளியே வந்து போயிட்டாங்களா. இதுக்கு மேலே வந்து இவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து சொல்லி வந்து புரிய வைக்க முடியாது. அதனால் வந்து நான் வந்து வீட்டை விட்டு வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வேளை வந்து கிளம்பிடுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுதாங்க உண்மை. ஆமாம், இவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து கஷ்டம் காலம் ஃபுல்லாக வந்து கஷ்டப்படுறதுக்கு பேசாமல் வந்து இவனுங்க மூஞ்சிலே முடியாமல் வந்து நம்ம வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே போயிட்டோன்னா நமக்கு என்ன படிப்பு இருக்குது, நம்மளுடைய திறமை இருக்குது, நமக்கு ஏதோ ஒரு வேலை வந்து கிடைக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நமக்கும் வந்து இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வீட்டை விட்டு வந்து கிளம்பிடுறாங்க. ஒரு தென்றல் புயலாகி வருதே அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு கிளம்பிட்டாங்க. சரி ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நீ எதுக்காக இப்போ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போயிருந்த அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியை வந்து பார்த்துக்க வந்து கேட்குறாங்க. அதுக்கு உடனே வந்து இல்லைங்க, எனக்கு வந்து அவங்க தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்து நான் வந்து அப்பாயின்மெண்ட்டே போடல, ஆனால் இருந்தாலே வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ஃபோன் பண்ணி இது டாக்டர்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, உங்களுக்கு தான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து போட்டிருந்தாங்க, அதை வந்து யாரோ வந்து ஃபோன் பண்ணி வந்து 2 பேர் வந்து ஃபோன் பண்ணி வந்து சொன்னாங்க, அதனால தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து போகிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து சொல்ல வரல, அது கெட்டதும் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்ல வரல. ஆனால் வந்து போனவங்கன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக வந்து போயிடுதுங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ஃபுல்லாக நாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஸ்கேன் பண்ணுறேன், அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் இசிஜி எடுக்கணும், எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும். ஐயய்ய, இல்லாத பொல்லாத நமக்கு என்ன நோய், பேசாமல் நம்ம வந்து தலைவலின்னு போயிருப்போம். இதுக்கு வந்து ஸ்கேன் பண்ணணுமா, இதுக்கு வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் வந்து எடுக்கணுமா, யூரின் டெஸ்ட் எடுக்கணுமா, ப்ளட் டெஸ்ட் எடுக்கணுமா, ஐயோ யப்பா, இந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணுறாங்க சில ஹாஸ்பிட்டலில். சரி ஓகே, அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்ல முடியாது. சில ஹாஸ்பிட்டல்களில் வந்து அந்த மாதிரி வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்றது வந்து ஒருவேளை வந்து டாக்டருக்கே வந்து தெரியாமல் வந்து போயிடுமோ, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் இதெல்லாம் வந்து எடுத்து பார்த்தோன்னா இதில் வந்து எதனா ஒன்று வந்து சொல்லி விட்டுறலாம் அப்படின்றதுக்காக வந்து சொல்லுவாங்களா என்னென்னு ஒன்றும் புரியல. அந்த மாதிரி கூட வந்து இருக்கலாம். ஆனால் யாரையும் இந்த காலத்தில் வந்து ஈஸியாக வந்து நம்பிடவும் முடியாது, ஈஸியாக வந்து ஏமாந்துறதுக்கு மட்டும்தான் முடியுது. ஆனால் நம்பவே முடியறதில்ல. ஈஸியாக வந்து ஏமாந்துட்டு வேணால் வந்து போயிடலாமே தவிர நம்பவே முடியாது. ஓகே, இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எடுத்து சொல்கிறதுக்காக வந்து முடிவு எடுக்கிறாங்க. என்ன எடுத்து சொல்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனது வந்து நானாக வந்து போகலைங்க, எனக்கு வந்து ஃபோன் வந்தது, அதனால தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனேன் அப்படின்னு வந்து மல்லி வந்து சொல்கிறாங்க. விஜய் இருந்துட்டு அதுக்கு எது, நீயே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகலையா, அப்போ யாரோ ஒருத்தர் தான் உனக்கு வந்து ஃபோன் பண்ணி உனக்கு வந்து அப்பாயின்மெண்ட் போட்டு நீ வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்துட்டு போமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களா. சரி, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனேன், எதுக்காக வந்து டேப்லெட் வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. உடனே அந்த பேக்கை வந்து வாங்கி செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராஜேஸ்வரி வந்து சொன்னதும் ரஞ்சிதா போய் கூட்ரி மல்லி அப்படின்ட்டு வந்து அந்த பேக்கை வந்து வாங்கி வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ மாத்திரை, அவ்வளோ மாத்திரை வந்து எதுக்காக, எதனா கரைச்சி எது குடிச்சிருவாங்களா, இல்லை வந்து மாத்திரையை ஃபுல்லாக வந்து போட்டுக்கிட்டு தூக்கு மாத்திரை இது வந்து போட்டுப்பாங்களா, நிறைய மாத்திரை வந்து போட்டால் வந்து செத்து போயிடுவாங்களே அப்படின்ற மாதிரி வந்து மாத்திரை அவ்வளோ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்கும் வந்து தெரில. அந்த டாக்டர் வந்து டைனகாலஜிஸ்டா அப்படின்னு சொல்லி தான் வந்து சொன்னாங்க. அந்த டாக்டரை வந்து பார்த்ததுக்கு அவ்வளோ மாத்திரை வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டும் வந்து தெரில. அவ்வளோ மாத்திரையை வச்சுக்கிட்டு இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு ஒன்றும் புரியல, ஏன் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. ஒரு வேளை வந்து இது கர்ப்பத்தை வந்து கலைக்கிறதுக்காக வந்து அந்த மாத்திரையெல்லாம் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியல. ஒரு வேளை இருக்கலாமா அப்படின்னும் வந்து தோணுது. யார் அதுக்கு காரணம் அப்படின்ட்டு வந்து
காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, வேறு யாரும் இல்லை, அது நான் தான் அந்த பையன், யாரா அந்த பையன், அடா நான் தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி வந்து அரவிந்தை தான் வந்து காட்ட போகிறாங்க. அரவிந்தை வந்து இவர் தான் வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாங்க. என்னடா இது ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, அரவிந்தெல்லாம் வந்து எவ்வளோ ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் விஜய் வந்து போய் அவங்க 2 பேருக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி அவங்க 2 பேருக்கும் ரிங்கை வந்து மாற்றி அதுக்கப்புறம் வந்து இவங்களுக்குள்ளே வந்து கல்யாணத்தை வந்து உண்டாக்கி அதை வந்து சேஞ்ச் பண்ணார். அந்த மாதிரி வந்து பண்ண விஜய் இப்போ வந்து அவங்க 2 பேர் கூட வச்சு பேசுகிறாருன்னா என்ன காரணம்? என்ன மல்லியை வந்து பிடிக்கல, அப்போ வந்து மல்லியை வந்து நிராகரிக்கிறாரு, மல்லியை வந்து மொத்தமாக வந்து வெறுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்து மல்லி மேலே வந்து என்ன கோபம், ஏது கோபம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டாங்கன்னா, நான் வந்து பலார்னு வந்து விஜய் வந்து இழுத்துடலான்னு வந்து தோணுது எனக்கே. ஏன்னா அந்தளவுக்கு வந்து மல்லி வந்து உங்களே வந்து நம்பிட்டு இருந்தா, அவளுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு வருதுன்றதை கூட வந்து உங்களால் வந்து கொஞ்சம் கூட வந்து காது கொடுத்தோ இல்லை கண் கொடுத்தோ வந்து பார்க்க முடியலன்னா, நீ எல்லாம் எதுக்குடா வந்து வீட்டுக்காரனாக வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து எனக்குள்ளே வந்து தோணுது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து கோவம் வருதுங்க விஜய் மேலே. விஜய் மேலே வந்து உங்களுக்கு வந்து கோவம் வருதா வரதில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் வந்து பண்ணிவிடுங்க. இப்போ மல்லி வந்து எங்கே வந்து போவாங்க, எந்த திசைக்கு வந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில. பேகை வேறு வந்து வீராப்போ வந்து தூக்கிட்டு நம்ம மல்லி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. இப்போ மல்லியோட நிலமை வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி எங்கள் சைட்லேருந்து எனக்கு என்ன வந்து தெரியுதோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாய் பாய், சி யூ, டாட்டா, லவ் யூ கைஸ், பாய் பாய்.